மனுஷன் வாக்கு சொல்லுவான், மாறி போவான். ஆனால் இயேசு சொல்லுகிற வாக்கு மாறவே மாறாது. அவர் மாறாதவர். அவர் அன்பாய் கூப்பிடுகிறார், மகனே மகளே, நீ வருத்தத்தோடு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறாயோ, இந்த பாரம் என்ன? என் மேல் வைத்து விடு. உனக்காக நான் பாரத்தை சுமந்து கொள்ளுவேன். உன் பாரத்தை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். உன் பாரத்தை என் மேல் வைத்து விடு. நீ சந்தோஷமாயிரு. உன்னுடைய காரியங்களை நான் பார்த்துக் கொள்ளுவேன் என்று இயேசு சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். உலகத்திலே அன்பு கொண்டிருக்கிறார். அவரை நம்புகிற யாரானாலும் சரி, இயேசு கிறிஸ்து ஒரு ஜாதியாருக்கு சொந்தமான தெய்வம் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு இனத்தாருக்கு மட்டும் சொந்தமான தெய்வம் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு மொழி பேசுறவர்களுக்கு மட்டும் சொந்தமான தெய்வம் அல்ல. இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர். இன்றைக்கு நீ விசுவாசிப்பாயானால் இந்த ரட்சகரை உன் ரட்சகராக, உன் ஆண்டவராக, உன் குலதெய்வமாக நீ ஏற்றுக்கொள்ளுவாயானால் உன்னுடைய பாரத்தையும் இயேசு ஏற்றுக்கொள்ளுவார். இயேசு உன் சுமைகளை ஏற்றுக்கொள்ளுவார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்லியிருக்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உன் தாய் ஆதரிக்காவிட்டாலும், உன் தகப்பன் ஆதரிக்காவிட்டாலும், உன் சகோதரர் உன்னை ஆதரிக்காவிட்டாலும், உன்னை ஆதரிக்க ஒரு நல்ல ரட்சகர் இருக்கிறார். இவர் இயேசு கிறிஸ்து. உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். மருத்துவரால் வியாதியை குணமாக்க முடியவில்லையோ, மருத்துவரால் சுகம் தர முடியவில்லையோ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் கூடுதலாக நீங்கள் அறிய விரும்பினால், அருகில் இருக்கிறதான வெங்கல் கிராமத்தில் இம்மானுவேல் ஜெப வீட்டிலிருந்து நாங்கள் இந்த வார்த்தைகளை சொல்ல உங்கள் மத்தியிலே வந்தோம். எங்கள் மத்தியிலே கடந்து வாருங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். ஒன்று தெரியுமா, ஆண்டவர் இயேசு அதை சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளை தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ள அவர் சீக்கிரம் வரப்போகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு ரட்சகர், இயேசு ஆண்டவர், இயேசு உலக ரட்சகர். அவர் சீக்கிரமாய் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். சந்திக்க ஆயத்தமா?